மத்தபடி மம்முட்டி சார் ஃபர்ஸ்ட் படத்த பொறுத்தவரைக்கும், அவங்க மேல உள்ள ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். 2 பேருடைய சத்தம் என்ன பயமுறுத்தும் சார். உண்மையா இருக்கும் அந்த சத்தம். அதனால என்ன பயமுறுத்தும். மம்முட்டி சார் சத்தம் போட்டாருன்னா, நான் பதறுவேன், பயப்படுவேன். ஜீவா சாருடைய சத்தமும் என்ன பயமுறுத்தும். அது உண்மையா இருப்பாங்க அவங்க. ஆனா பிரகாஷ் ராஜ் சாருடைய சத்தம்லாம் ஃபேக்கா இருக்கும். எனக்கு "ஏய் ஏன்ப்பா கத்திட்டு இருக்காரு?" நானே கேட்டுருவேன். "வர சொல்லு" விட்டுருவேன். அந்த சத்தம்லாம் நம்மளுக்கு வராது. உண்மையா இருப்பாங்கல்ல சார். இந்த கதைக்குள்ளேயே இருப்பாங்கல்ல. ஒரு அசிஸ்டன்ட்டா கூட இருக்கலாம். ஒரு ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆளா கூட இருக்கலாம். ஒரு ஒரு கேமராமேன் வந்து எல்லா சேஷனோட நம்ம ஒத்துக்க மாட்டோம். அவங்க நம்ம கதைக்குள்ள தான் இருக்காங்கிறது நம்மளுக்கும் தெரியுது சார். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நம்மளுக்கு கூட சார் அங்க ஒண்ணு பேசணும்ல சார். அதே தான் இங்க வர்ற மாரி தெரியுதுன்னா, ச்சே! அது ஈகோவே பார்க்க தேவையில்ல. கரெக்ட்டா சொன்னாரு. இது ஏன்டா நம்ம கண்டுபிடிக்காம போனோம்? என்னய்யா பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி சார். இது மாத்திக்கலாம். அந்த அது தெரியும் கனெக்ட். அந்த கனெக்ட்ல வெறுமனே வந்து ஒரு சஜஷன் சொன்னா நமக்கு கோவம் தான் வரும் சார். அது நியாயமான சஜஷன் யார் சொன்னாலும் மரியாதை வந்துரும். அவங்க மேல ஒரு பதட்டம் இருக்கும். அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா? அப்புறம் ரகசியமான ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கும் சார். அது யாரும் கேட்காத வரைக்கும் நம்ம அமைதியா இருப்போம். அந்த ஏரியாவ நோக்கி யாராவது மெதுவா வருவாங்க. இந்த அந்த இடத்துல லேசா வர்றாங்களேடா! சொல்லுங்க சார் அந்த இடம் மெதுவா கேட்போம். நம்ம தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம். அத காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அந்த இடம் சொல்லுங்க சார். இல்ல அது மட்டும் கொஞ்சம் யோசிங்க அப்படிம்பாங்கல்ல. அப்பா! அவங்கள பிடிச்சுப்போம் நம்ம. அவங்களோட ட்ராவல் பண்ணணும்னு தோணும். இனி எதாவது சொல்ல மாட்டானா அவன்? அதுக்கப்புறம் எதாவது சொல்லுவானான்னு தோணும் சார். அப்புறம் நம்பகத்தன்மை ஒரு படத்துக்கு உயிர் வர்றது கண்ணுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும் சார். எல்லா படத்தையும் தெரியாது. ஒரு சில படங்கள் வந்து அந்த உயிர் வர்றது நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அந்த ஆர்டிஸ்ட்டுடைய சின்சியாரிட்டி. மம்முட்டி சார் செட்டுக்குள்ள வந்து நின்னு அந்த சீன கேட்டு அப்படி வரும்போது மொத்த பேரும் சைலண்ட் ஆகுறப்பயே, "டேய் ஒரு உயிர் வருதுடா." அப்படியே தெரியும் கண்ணுக்கு முன்னாடி. அதே மாரி ஜீவா சார் லைட் பண்ணி செஞ்சு ரெடி ரெடின்னு கேமரா பிடிக்கும்போதே சார், அவர் பிடிக்கும்போதே எப்படி பிடிப்பாருன்னா, அடு அப்படி இருப்பார் சார். நிக்கும்போதே அப்படி நிப்பாரு. "வர சொல்லு, வர சொல்லு" அப்படின்னு. யாருமே பாசாங்கா பண்ணவே முடியாது சார். நடிக்காதன்றுவாரு. நடிக்க முடியாது அவருக்கு முன்னாடியெல்லாம். நெஜமா நிக்கிறவங்க மட்டும் தான் ஸ்டெடி கேம் ஆப்பரேட்டர்ன்னு வருவாங்க. சார் ரெடி சார்ன்னு வரும். "ஏய் வாட் ரெடி? நீ இன்னும் சரியா இது கூட போடல ரெடிங்கிற. ரெடி ஆயிட்டு சொல்லு" அப்படிம்பாரு. மிரட்டிருவாரு. "எந்த படத்துக்கு போயிட்டு வந்திருக்க? இதுக்கு முன்னாடி எந்த படம் ஷூட் பண்ண? 4 நாள்ல கேமரா தூக்கிட்டு வராத. போ இவன அனுப்பு அனுப்புன்றுவாரு. சரியான நபர்கள் உள்ள வரலன்னா, ஜீவா சார பக்கத்துல நிக்க விட முடியாது. தெறிச்சு ஓட வேண்டியது தான். அப்படிதான் இருக்கும். அப்புறம் படத்துக்கான டயலாக் நெறைய எழுதி கொண்டு வருவாங்க சார். பக்கம் பக்கமா வரும். இந்த படத்துக்கான டயலாக் ஒண்ணு வந்துருச்சுன்னா, நம்மளுக்கு வந்து அப்படியே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ராமகிருஷ்ணன் சார் வந்து அது ராஜகிரண் சார். நான் கதை கேட்டு பர்ஃபெக்ட்டா சொல்ற ஆட்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அது ராஜகிரண் சார் மிஸ் பண்ணவே முடியாது சார். தமிழ் சினிமாவுடைய சினிமாவுடைய ஆகச்சிறந்த ஒருத்தர். பாருங்க சார், சண்டைக்கோழி ஷூட் பண்றேன். அந்த இவங்க அப்பான்னு அந்த பில்டப் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது, டம்முன்னு ஒரு எட்டி மிதிப்பாரு. அவர இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த இடத்துல இது சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி எல்லா பேட்டியிலயும். கம்மியான டயலாக் இருந்துச்சு. என்ன கூப்பிட்டாரு. கண்ணா அவரையும் கூப்பிட்டாரு. மாஸ்டர். கண்ணா இவ்வளோ சீனுக்கு அப்புறம் நான் வரேன். ஆல்ரெடி ஆடியன்ஸ் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே மிதியோட நிறுத்தாத. டைரக்டர் சார்ட்ட கேட்டுக்கோ. இன்னும் 2 அடி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு, அந்த இடத்துல பேசுற வார்த்தை கூட ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசலாம். நிக்கும் இந்த இடத்துல. கொஞ்சம் எழுதுங்கன்னாரு. ப்ராமிஸா சார். அந்த நேரத்துல எனக்கு தோணுச்சு. எவ்வளோ சரியா சொல்றார்றா. அதுக்கப்புறம் மாஸ்டர் நீங்க அத கம்போஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நான் திரும்பி 2, 3 டயலாக் எழுதுறேன். அந்த டயலாக் மீட்ல அப்படி பொருந்துது. அது எப்பயுமே இந்த மீட்டர்ன்னு சொல்ல உடனே, நீங்க வந்து நமக்குள்ள ஒரு கவிஞன் இருப்பான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த படத்துல இந்த 6 பாட்டுகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது? நீங்க ஒர்க் பண்ணும்போது ஆ தேரடி வீதியில். தேரடி வீதியில் சாங்கு. அது முத்துக்குமார் எழுதின பாட்டா? முத்துக்குமார் எழுதின பாட்டு. ஒரு பட்டியல் மாதிரி போட்டிருப்பாரு. ஆ. ஐயரு பொண்ணு மீன் வந்தா வந்தா அப்படின்னு ஹைக்கூ மாதிரி இருக்கும் ஒரு வரியும். அந்த சாங்கு எடுத்து முடிச்ச உடனே, படம் வந்த உடனே, எங்கெங்கேருந்தோ ஃபோன் வரும். அந்த கேர்ள்ஸ்லாம் எங்கேருந்து வந்தாங்க? பெங்களூரா சார்? நோட் பண்ணிப்பாங்க. ஓ! அதுதான் அந்த முதல்ல ஜீவா சொன்னதா? இந்த மாரி பொண்ணுங்கலாம் வேணும்னு கேர்ல்ஸ் சொல்றது. வேணும் காலேஜ் ஷூட் பண்ணுறது சொன்னாரு. ஆ. இதுக்கும் அந்த மாரி தான் செலக்ட் பண்ணோம். ஓகே. முதல் நாளே சொல்ட்டாரு. டெய்லி அனுப்பணும் சாருக்கு. அந்த சாங்ல வரக்கூடிய பெண்கள் யாரு? எனக்கு அனுப்பு, ஃபோட்டோ அனுப்பு, ஃபோட்டோ அனுப்பு கேட்டே இருப்பாரு. இது இது இது. இது இதுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி. அந்த சாங் ஷூட் பண்ணும்போது சார், ஃபோர்கிரவுண்டு, பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, நிறைஞ்சிருக்கும்.
பிரேம் மொத்தம் ஆமாம். ஏதாவது ஒன்று ஆக்டிவிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். இங்கே தான் நடக்குது, அதை பற்றி இல்லை. அங்கே பூவை தூக்கி அங்கே போடு, நீ 2 பேரும் பேசிட்டுரு, செட் பண்ணுவாங்க பாருங்கள் சார். எனக்கு வந்து ஆச்சரியம்னா ஜீவா சார், அந்த பக்கம் பார்த்தா ராஜ் மாஸ்டர் நின்று ஒர்க் பண்ணும்போது அவ்வளவு இதாக இருக்கும். அது வந்து அந்த மேடைக்கு கொடுத்த அந்த சர்ட்டு, சின்ன இந்த ஆஃப் ஹேண்ட் சர்ட்டில் கோடு போட்ட அந்த கட்டமாக உள்ள சட்டையிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அந்த சாங் ரொம்ப பிடிச்ச சாங் ரொம்ப சார். பிடிச்ச அது song. மேஜிக் அது. ஓகே.